நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயத்தை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக அச்சீவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பெண்டிங். அதாவது நமக்கு தேவையில்லாத செலவுகளை குறைக்குது. தேவையில்லாத செலவுகளை எப்படி குறைக்கலாம்? நான் சொல்கிற ஒரு ஃபேமஸான திங்கிங் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஸ்பெண்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பொருள் எனக்கு உண்மையிலேயே தேவையா, அந்த பொருள் இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா, இப்படி 1க்கு 100 தடவை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்பெண்டிங்கை வந்து ஒரு கட்டத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சேவ் மணி ஆஸ் அ மந்த்லி இஎம்ஐ. கண்டிப்பாக இன்றைக்கி மிடில் கிளாஸில் இருக்க எல்லா ஃபேமிலிக்கிட்டையும் ஏதாவது ஒரு பொருள் இஎம்ஐயில் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மணியை ஒரு சேவ் பண்ணுற மணி வந்து மந்த்லி இஎம்ஐயாக நினச்சி சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா இன்றைக்கி இஎம்ஐ வந்து எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் சாதாரணமாகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மணியை வந்து ஒரு மந்த்லி இஎம்ஐயாவது நினச்சி சேவ் பண்ண ஆரம்பிங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்துறோம், ஸ்பெண்டிங்கை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது மணியை சேவ் பண்ணிட்டீங்க. மூணாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சேவ் பண்ண ஆரம்பிங்க. எக்ஸாம்பிளுக்கு அது பாண்ட்ஸாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸாக இருக்கலாம். பட் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் மினிமம் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஃப்ரீடமாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் இது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.